ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இவர் மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயனார்னா தென்னாடு தென்னாடு முத்து முத்து செந்தமிழ் நிறைந்த படியான நாடு. இங்கு மூர்த்தி நாயனார் என்று தோன்றினார். சைவமே தலைத்திட சைவத்தினுடைய திருவடியை இவர் பாடி மகிழ்வார். சைவ வேதங்களை சொல்லி மகிழ்ந்து கொண்டிருப்பார். இவர் சுந்தர பெருமானுடைய திருவடியை போற்றி அங்குள்ள சிவபெருமான், பாண்டிய நாட்டில் உள்ள சிவபெருமான், பாண்டிய நாடு இங்கு மூர்த்தி நாயனார் தோன்றினார். சைவத்தை தலைத்திட சுந்தர பெருமானுக்கு சந்தன காப்புகளை தினந்தோறும் செய்து மகிழ்வார். சிவ அடியார்களையும் கண்டு மகிழ்வார். சிவபாடல்களை பாடி மகிழ்வார். இவர் இந்த சந்தனம் அரைத்து பெருமானை அலங்காரம் செய்த சமணர்கள் கண்டு இதை தடுத்து நிறுத்தினார்கள். ஒரு நாள் சமணர்கள் பாண்டிய நாடு சண்டை போட்டு இருக்காங்க. இது பெரிய வரலாறு. நம்ம இந்த நாயன்மாருடைய சிறப்பு என்ன, அதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். சமணர்கள் இதை தடுத்து சந்தன கட்டை இவருக்கு தராத அளவுக்கு தடுத்து விட்டார்கள். இப்போ எப்படி சுந்தர பெருமானுக்கு நாளை காலை எப்படி நீ அலங்காரம் செய்வோம் என்று பார்த்து சிரித்து கிண்டலும் நக்கலுமாக செய்து போனார்கள். என்ன செய்வன் இறைவா, நாளை காலையில் எப்படி அப்பான்னு சொல்லி இந்த சந்தனம் அரைக்கும் அந்த கல்லிலே தன் விரலை வைத்து தேய்த்தார். விரலில் வரும் மூலங்கள் எல்லாம், ரத்த மூலங்கள் எல்லாம் வரும்போது இறைவன் அங்கிருந்து பார்த்தார். அதெல்லாம் சந்தனமாக இவர் எப்பவும் செய்வது சந்தனத்தை விட அதிக பக்கமாக ஒரு 1/2 கிலோ அதிகமாகவே வந்தது. ஆனால் அதே மாலை, ஒரு மாலை சூடப்பட்ட 3 மாலை 4 மாலையாக சூடினார். அவர் கைவிரலெல்லாம் இறைவனுடைய அருளால் மறையப்பட்டது. மறுநாள் பார்க்கும் சமணர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை சுற்றி இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர். சைவ பொருளுக்காக இறைவனை காணித்த இந்த மூர்த்தி நாயனார், இவர் வரலாறு அதிகமாக இருக்கும். நம் பெருமைக்காக தான் இந்த பிடிவி சேனலிலே இது மறையக்கூடாது அப்படி என்று ஒரு செருவையை சொல்கிறோம். இந்த மூர்த்தி நாயனாருடைய சிறப்பை பாருங்கள். குந்தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.